ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் தம் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தால் தான் நல்லா. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் மிக்சியில் லைட்டாக 1-2 பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன், தயிர், உப்பு, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். சோம்பு எல்லாம் பொடி பண்ணதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ரைஸ் பண்ணி ஆனியன் போட்டு அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அடுத்து மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட்டியான தயிர் ஒரு 1/2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். பிரியாணியில் நான் சிக்கன் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பிரியாணியில் இருக்க சிக்கனை 65 தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் அப்படி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த கிளாஸால் 1 டம்ளர் அரிசி, 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே ஊற வச்சனால. ஊற வைக்கலன்னா நம்ம 2 டம்ளர் ஊற்றணும். ஊற வச்சனால 1.5 டம்ளர் போதும்.
ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து 80% குக் ஆகிடுச்சு. மேலே இருக்கு தண்ணி ஃபுல்லாக, கீழே லைட்டாக இருக்குது. அது வந்து நான் தம் போடும் போது சரியாயிடும். இப்போ ரைஸ் தெரியுது. தம் போட்டாச்சு. கீழே வந்து லைட்டாக எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே ஃபுல்லாக அந்த கறி ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். சிக்கன் தம் பிரியாணி இப்போ தம்லேருந்து இறக்கியாச்சு. எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா உதிரு உதிராக வந்திருக்கு. ரைஸ் எதுவும் உடையலை. இந்த சிக்கன் பிரியாணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.